அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக எம்சிக்யூ ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேசஸ் மட்டும் தனியாக கண்டென்ட் கொடுத்து கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் 18th பார்ப்போம். லெட் எக்ஸ் கமா டி பி மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் மேப் எஃப் கண்ட் ஜி ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர். இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்மாக இருந்தால் தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் எல் கமா எஃப் எம்னு வந்துடும். அதே போல் மினிமமுக்கும் அதுதான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. நான் ரெகுலராக எல்லா யூனிட்டுக்குமே வீடியோஸ் இது போல் கொடுத்துட்டே வருவேன். சேனலும் வாட்ச் பண்ணும். அதே போல் நான் கொடுத்த எம்சிக்யூ புக்லெட்டு 3 புக்லெட்ஸ் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருந்தேன். அந்த 3 புக்லெட்டும் வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ அந்த ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு 145 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி போவீங்க. 150 அவுட் ஆஃப் 145 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டெய்லி டெஸ்ட் பேட்ச் போடணும். அந்த 3 புக்லெட் ரிசீவ் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்சே உங்களுக்கு எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே வந்துடும். அது இல்லாமல் இந்த கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது வீக் ஹவர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப பிஸியாக அந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாவே உங்களால் ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியாக ஸ்கோர் வாங்கிட்டு போயிடலாம். அதே போல் நான் போடுற வீடியோஸ் கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து let f is a map from x, d to r. அதாவது x, d ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு ஃப்ரம் ஆருக்கு ஒரு மேப் கொடுக்குறோம். ஸோ x, d to r ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ட்ரூ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய அப்சல்யூட் வேல்யூக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, அப்போது அந்த லிமிட்டிங் வேல்யூ 0 இருக்குது அப்படின்னா அப்போ ஃபங்க்ஷனுடைய லிமிட் வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஒரு ஃபங்க்ஷனுடைய அப்சல்யூட் டேர்முடைய லிமிட்டிங் வேல்யூ வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வேல்யூவோட லிமிட் வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணணும் இது பண்ணுங்கள். இது பாருங்கள், மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப், அதாவது இது 0 ஃபங்க்ஷன் இல்லைங்களா, ஜஸ்ட் லெஸ் நாட் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மாட் 0ன்னு போடுவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது மாட் ஏ மைனஸ் பி வந்து is not equal to mod of mod a minus mod b. இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு லிமிட் நமக்கு தெரியும், லெஸ் தென் எப்சிலான். அப்போ நான் ஆகும் இந்த ஃபங்க்ஷனோடைய வேல்யூ வந்து லெஸ் தென் எப்சிலானாக மாறுது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டி தான் இங்கே அப்ளை பண்ணி லிமிட் வேல்யூ வந்து நம்ம 0ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், let x, d be a metric space and f is a map from x to r. If every epsilon positive there exists a delta such that இந்த இன்க்ளூஷன் ஹோல்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதாவது டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட் வந்து லெஸ் தென் டெல்டா மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்குது அப்படின்னா அது வந்து லிமிட் கன்வர்ஜஸ் டு எல் அதுக்குன்ற மாரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து எப்சிலான் ஆர்குமெண்ட்டு, இது ஆக்சுவல் நொட்டேஷன் நம்ம. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்றது இங்கே கேட்குறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எஃப் இஸ் a map from x to r, every epsilon positive there exists a delta such that d of x, x naught is less than delta வந்தால் mod f of x minus l is less than epsilon இருக்கும். இது வந்து லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம், which of the following metric spaces ensure that every convergence sequence is eventually constant. அது டிஸ்க்ரீட்டில் தான். எந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது இவென்ச்சுவலி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எங்கே, டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். பாருங்கள், உங்களுக்கு அந்த கோல்டுபர்க் புக் எடுத்து லைன் பை லைன் கொஷின்ஸாக எடுத்திருக்காங்க. இது போல் எல்லா யூனிட்டுமே எடுத்து கொடுத்துருவேன். அந்த எம்சிக்யூ புக்லெட்டையும் வாங்கி படிங்க. அதில் இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக் ஆத்தர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட், லெட் எஃப் இஸ் a map from x to r and x நாட் பி a லிமிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு வச்சுக்கி. தென் ஆப்ஷன் எஃப் மஸ்ட் பி டிஃபைன்ட் அட் எக்ஸ் நாட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எல்லா வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் irrelevant ஆஃப் லிமிட் வேல்யூ. ஆமாம், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னோட வேல்யூ வந்து எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, எஃப் மஸ்ட் பி கண்டினியூஸ்ன்றது இங்கே ஃபால்ஸு. ஸோ வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் irrelevant ஆஃப் த லிமிட் பீயிங் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட், let f is a map let fn is a sequence of function which converges to f pointwise on a metric space and each fn has a limit ln. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போது f of xn converges to some lன்னு வச்சுப்போம். when xn converges to x நாட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்போது உங்களுடைய இந்த லிமிட் வேல்யூ, அதாவது இந்த ln வேல்யூ லிமிட் ஆஃப் ln as n tends to infinity வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுனா ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த பாயிண்ட் வைஸ் லிமிட் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த எல்என்னோட வேல்யூ வந்து மேபி -1 ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கோங்க. அதாவது
xn converges to x நாட் கொடுக்குறீங்க, நல்லா கவனிக்கணும். xn converges to x நாட் கொடுக்குறீங்க. அப்போது உங்களுடைய f of xn converges to some f of x நாட்டாக இருக்குது. இந்த f of x நாட்டு தான் உங்களுடைய ln. இந்த ln வேல்யூ வந்து -1 whole power n. ஸோ இதனுடைய லிமிட் கிடைக்குமா, இந்த -1 whole power nக்கு லிமிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஆட் ஈவன் போட்டிங்கன்னா -1 +1. பட் லிமிட்ன்றது என்ன இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அப்போது இந்த லிமிட் மேபி எக்ஸிஸ்ட் ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. சம் கேஸில் இந்த சீக்வன்ஸ்லாம் வேறு சீக்வன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா கன்வெர்ஜ் ஆகும். பட் இந்த சீக்வன்ஸுக்கு டைவர்ஜ் ஆகிடுது. ஸோ -1 whole power n சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜ் ஆகும். ஏன் டைவர்ஜ் ஆகும் அப்படின்னா அதனுடைய லிமிட் பாயிண்ட் வந்து யூனிக்காக வராது. ஸோ இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன 1 -1 மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு which of the following statement is true சொல்லி கேட்குறாங்க. லிமிட் இம்ப்ளைஸ் கண்டினியூட்டியா, கண்டினியூட்டி இம்ப்ளைஸ் லிமிட்டா, லிமிட்ஸ் டிபெண்ட் ஆன் f of x நாட்டா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ஆரா. தப்பு. ஸோ எங்கே வேணால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ f of x நாட்டை டிபெண்ட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லைன்னு இப்போ தான் சொன்னோம். கண்டினியூட்டி இம்ப்ளைஸ் ஆல்வேஸ் லிமிட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இங்கெல்லாம் மேப் கண்டினியூஸாக இருக்கும், அங்கெல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிற இடத்துல மேப் கண்டினியூஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். இஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் அக்ரி எக்ஸப்ட் அட் எக்ஸ் நாட் தென் தே ஆர், அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனோடைய லிமிட்டிங் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பாயிண்ட் அட் எக்ஸ் நாட்டுக்கு, தென் த லிமிட் அட் எக்ஸ் நாட் ஆர் டிஃப்ரெண்ட், லிமிட் அட் எக்ஸ் நாட் ஆர் சேம், லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஒன் மே பி மஸ்ட் பி டிஸ்கன்டினியூஸ் சொல்லி கேட்குறாங்க. டூ ஃபங்க்ஷன் அக்ரிஸ் எக்ஸப்ட் எக்ஸ் நாட், அதாவது எக்ஸ் நாட்டோடைய நெய்பர்ஹுட்டில் ரெண்டு ஃபங்க்ஷனுடைய லிமிட்டிங் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய லிமிட்டிங் வேல்யூவும் பாயிண்ட் அட் எக்ஸ் நாட்டுக்கு நாவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஃபைன். ஸோ ரெகுலராக கொடுக்குற ப்ராப்ளத்தை நோட் போட்டு எழுதுங்க, வெறும்னே நீங்கள் பார்க்காதீங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்பீங்க. அடுத்து, let x, d be a metric space, which of the following which is not metric, which of the following is not a metric சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது ஜென்ரலாக x, d வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. அப்போ d இப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எதெல்லாம் மெட்ரிக்காக வரும், இதெல்லாம் வராது அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ d of x, mod x minus y, இது வந்து அப்சல்யூட் மெட்ரிக். இது ஆல்வேஸ் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் தான் இன்னும் ஆரில். பட் ஸ்கொயர்னு வந்தால் கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸ்கொயர் டேர்ம் வந்து ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அடுத்து, இங்கே இது ஒரு மெட்ரிக், இது ஒரு மெட்ரிக். இதனுடைய மேக்ஸிமம் கண்டிப்பாக நான் இருக்கும், ஒரு மெட்ரிக்காக இருக்கும். அதே போல் மினிமம் போட்டாலும் உங்களுக்கு நான் இருக்கும், ஒரு மெட்ரிக் வந்துடும். அடுத்து டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் நமக்கு ஆல்வேஸ் மெட்ரிக்னு தெரியும். அப்போ இதுதான் இங்கே ஃபால்ஸு, நாட் மெட்ரிக்ன்றது தான் நமக்கு டிக் அடிக்கணும். ஸோ mod x minus y வந்து ஹோல் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் x, d which of the following is always open. ஸோ எது வந்து ஓப்பன், எவ்ரி ஓப்பன் பால் இஸ் அன் ஓப்பன் செட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், எவ்ரி ஓப்பன் பால் இஸ் அன் ஓப்பன் செட் நமக்கு ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ ரியல் அனாலிசிஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஷின் கிட்ட, ஒரு 20 மார்க் கிட்ட கேட்பாங்க. ஸோ அதனால் ரியல் அனாலிசிஸ் நல்லா படிங்க, நிறைய தியரி பார்ட்டு நிறைய படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இமீடியட்டாக அந்த 3 புக்லெட்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து, என்ன டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் x, d which of the following statement is true அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்லி empty and x are open, every subset of x is open. டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு எவ்ரி சப்செட் ஆஃப், அதாவது பவர் செட் ஆஃப் எக்ஸு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே நான் இருக்கும், ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ அப்போ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு சப்செட் கன்சிடர் பண்ணாலும் அது வந்து நாவாக இருக்கும், ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட், அடுத்து, let x, d be a metric space, which of the following statement is always closed அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓப்பன் பால் வந்து ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த, அதாவது இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஓப்பன் செட் நாவாக இருக்கும், க்ளோஸ் செட்டாக இருக்கும். ஸோ ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து அது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஓப்பன் செட் ஆக்சுவலாக என்ன, அது க்ளோஸ் செட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஒரு செட்டு க்ளோஸ்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு ஓப்பன் செட்டோட காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் x, d செட் டு பி கம்ப்ளீட் அப்படின்னா எவ்ரி காட்சி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ். நமக்கு தெரியும் ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுத்தாலும் என்ன ஆகும், அது கன்வர்ஜ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஃபைன். இது வந்து என்ன கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எவ்ரி காட்சி சீக்வன்ஸ் கன்சிடர் பண்ணாலும் அது கன்வர்ஜ் ஆகும். which of the following metric space is complete. ஸோ Q நாட் அ கம்ப்ளீட், அது வந்து ஓப்பன் டு 0 இஸ் நாட் அ கம்ப்ளீட், ஏன்னா லிமிட் பாயிண்ட் உள்ளே வரல. காம்ப்ளிமெண்ட், இது Q காம்ப்ளிமெண்ட் இர்ரேஷனல் நம்பர், இதுவும் நாட் கம்ப்ளீட். அப்போ இது வந்து கம்ப்ளீட், ஆறு தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆர் வித் அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக் வந்து உங்களுக்கு நான் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், சப்செட் ஏ ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ் டென்ஸ் இன் எக்ஸாக இருந்தால் ஏ க்ளோஷர் வந்து எக்ஸாக இருக்கும். ஏ க்ளோஷர் ஏன்றது ஆக்சுவலாக க்ளோஸ்டு செட்டை மீன் பண்ணுது. இப்போ டென்ஸ்ன்னு கேட்டாங்க. இது டென்ஸுக்கு மீனிங் என்னென்னா க்ளோஷர் ஆஃப் த செட் வந்து பேரண்ட் செட்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட்,
in a metric space x comma d which of the following implications always true னு சொல்லி கேட்குறாங்க. காம்பேக்ட் implies complete, complete implies compact, bounded implies compact, closed implies compact. ஸோ காம்பேக்டாக இருந்தால் அது நான் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். காம்பேக்ட்ன்றது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடு, க்ளோஸ் செட்னாவே அது கம்ப்ளீட் தான். அடுத்து பாருங்கள், S set A in a metric space is compact if and only if every open cover has a finite subcover. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து which of the following is true in a every metric space, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்ரி க்ளோஸ் செட் இஸ் காம்பேக்ட் ஃபால்ஸ். ஏன்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் தான் நடக்கும். எவ்ரி காம்பேக்ட் செட் இஸ் பவுண்டட்ன்றது கரெக்டு. எவ்ரி பவுண்டட் செட் இஸ் க்ளோஸ்ன்றது ஃபால்ஸு. ஏன்னா ஒரு பவுண்டட் செட்டு க்ளோஸ்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரோல் 0,1 எடுத்துக்கோங்க. இது பவுண்டட் செட் தான் பட் நாட் க்ளோஸ். எவ்ரி ஓப்பன் செட் இஸ் காம்பேக்ட், சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எவ்ரி காம்பேக்ட் செட் இஸ் பவுண்டட்ன்றது கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இது போல் எல்லா யூனிட்டுக்குமே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வீடியோஸ் கொடுப்பேன், ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த MCQஸை வாங்கி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு let x comma d be a metric space which of the following is always true. Every convergent sequence is Cauchy. At every Cauchy sequence is converges. Every bounded sequence is converges. Every closed set is compact. So every closed set is compact ன்றது false. இப்போ closed 0,infinity வந்து closed set தான் but not compact. Every bounded sequence is convergent னு சொல்லி கேட்குறாங்க. -1 whole power n இது டைவர்ஜ் ஆகும். -1 + 1 அதுவும் வராது. அப்போது every Cauchy sequence is convergent. எந்த ஒரு காசி சீக்வன்ஸும் கன்வெர்ஜ் ஆகணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு இது வந்து காசி தான், -1 whole power n வந்து காட்சி சீக்வன்ஸ் தான், பட் இது கன்வெர்ஜ் ஆகாது. பட் எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும், காட்சியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓகே, அடுத்து let x comma d by metric space A is a subset of x. If A contains all its limit point then A is என்னவாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் செட்டு. ஒரு செட்டுக்கு எல்லா லிமிட்ஸ் பாயிண்ட்ஸுமே இருக்குது அப்படின்னும் போது அந்த செட்டு என்ன சொல்லுவோம், க்ளோஸ் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து என்ன மெட்ரிக் ஸ்பேஸ் x comma d பாருங்கள், எல்லா பாயிண்ட் செட் டோபாலஜி, இந்த லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டி, மெட்ரிக்கில் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் மொத்தமாக கொஷினாக கொடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 மார்க் கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் x comma d தி க்ளோஷர் ஆஃப் அ செட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு செட்டோட க்ளோஷராக யூனியன் ஆஃப் ஏ அண்டு ஏ க்ளோஷர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ யூனியன் ஏ டேஷ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஏ க்ளோஷர் இஸ் நத்திங் பட் ஏ யூனியன் ஏ டேஷ் அதான் சொல்கிறாங்க. யூனியன் ஆஃப் ஏ அண்ட் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ். செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து ஏ டேஷ் ஒன்று பண்ணுவோம். ஸோ வந்து ஏ க்ளோஷர்ன்றது ஏ பார். ஸோ ஏ பாரோட வேல்யூ வந்து ஏ யூனியன் ஏ டேஷ். அடுத்து let x comma d be a metric space which of the following set may be empty. ஸோ எது வந்து எம்டியாக இருக்கும் அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் த செட் வந்து மேபி எம்டியாக இருக்கும். ஏன் இன்டீரியர் ஆஃப் த செட் எம்டி, இதோ பாருங்கள், கியூ எடுத்துக்கங்க, செட் ஆஃப் ரேஷனல், இதனோட இன்டீரியர் வந்து எம்டி தான். கியூ இன்டீரியர் வந்து எம்டி. இன்டீரியர் டெஃபினேஷன் என்ன, எந்த ஒரு ஓப்பன் கவர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாயிண்ட் சுற்றி ஒரு பாயிண்ட் சுற்றி நெய்பர்ஹுட் ஃபைன் பண்ணுறீங்க, அந்த நெய்பர்ஹுட் வந்து இன்சைட் ஆஃப் த செட்டாக இருக்கும். ஓகே, பட் அப்படி வராது. அதாவது ஏன் இன்டீரியர் எம்டினா கியூ இஸ் நாட் ஓப்பன். ஓப்பன் செட்டாக இருந்தால் இன்டீரியர் வந்து நான் எம்டியாக இருக்கும். ஓப்பன் செட் இல்லைனா இன்டீரியர் வந்து கண்டிப்பாக எம்டி தான். அப்போது கியூவோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எம்டி தான். ஸோ 39க்கு பி. ஓகே, ஃபைன். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ இன் எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ எது வந்து ட்ரூ, எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் காம்பாக்ட். ஆல்வேஸ் ட்ரூ. எந்த ஒரு ஃபைனைட் செட் எடுத்துக்கிட்டால் அது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு காம்பாக்டாக இருக்கும். கவுண்டபிள் செட்டு காம்பாக்டாக கிடையாது. இசட் வந்து காம்பாக்ட் கிடையாது. இது கவுண்டபிள் தான், காம்பாக்ட் கிடையாது. க்ளோஸ் செட்ஸ் ஆர் காம்பாக்டாக, சேம் இசட்டே எடுத்துக்கோங்க. ஸோ க்ளோஸ் செட் நாட் காம்பாக்ட். பவுண்டட் செட்ஸ் ஆர் காம்பாக்டான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பவுண்டட் செட் தான், ஓப்பன் இன்ட்ரோல் 0,1 இது பவுண்டட் செட் தான் பட் நாட் காம்பாக்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்க கற்றுக்கிட்டாவே நீங்கள் இதை வந்து ஈஸியாக புரிஞ்சிட்டு போயிட்டே இதை சொல்லி பாருங்கள். எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் காம்பாக்ட் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ். இது வந்து டைரக்ட் ரிசல்ட், அது அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்கள் கோல்டுபெர்க் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்கும். ஓகே, அந்த கோல்டுபெர்க்கை ஒரு டைம் ரீகால் பண்ணி இந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பேட்ச் கொஷின் டெஸ்ட்டில் கொடுத்துட்டு வரேன். ப்ரெசென்ட் டெஸ்ட்டில் நியூ டெஸ்ட் பேட்ச் சொன்னீங்கன்னா அது போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க நியூ டெஸ்ட் பேட்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நியூ டெஸ்ட் பேட்ச் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த 3 புக்லெட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து புக்லெட் 1. ஓகே, ஸோ டிஆர்பி MCQ புக்லெட்டு டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ எல்லா கண்டென்ட்டுக்குமே என்ன பண்ணியிருப்பேன், சொல்யூஷன்ஸை கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சார் இதுக்கு சொல்யூஷன் இல்லையா சார், இதோ பாருங்கள், இது வந்து கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வரும் பாருங்கள். ஓகே, ஸோ அது போல் ஒவ்வொரு கொஷினுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், எதுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் மிஸ் ஆகிருக்காது. இந்த புக்லெட்டே அப்படியே வச்சு வீடியோ கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து அதுதான் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோஸ் தான், இது எல்லாத்தையும் வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த புக்லெட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புக்லெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டென்ட் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவேன், வீடியோக்கு லிங்கை ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இது வால்யூம் 1 புக்லெட்டு, மொத்தம் 3 புக்லெட் இல்லைங்களா. இந்த 3 புக்லெட்டு ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ இது எல்லாமே சூப்பர் கண்டென்ட் புத்தகங்க. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வாங்கி பாருங்கள். இதில் இருக்கிற கொஷின் கலெக்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். நான் என்ன உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகே,
இங்கே பாருங்கள், இது ஒரு புக்லெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ். இது ஸோ செகண்ட் புக்லெட்டு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் வந்து எம்சிக்யூஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ப்ராப்ளம் கலெக்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு 900 பேஜ் இந்த புத்தகம். ஓகே, ஸோ இது வந்து யூனிட் வைஸாக போட்டிருக்குது. ஃபஸ்ட் யூனிட் ட்ரிக்னாமெட்ரி அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ எல்லாமே கொடுத்துருக்கோம். ட்ரிக்னாமெட்ரியில் என்னென்ன வேணும் பாருங்கள். ஸோ எல்லாமே இது வந்து nth டெரிவேட்டிவ்ஸ் கான்செப்ட்டுக்கு போட்டது. ஓகே, எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். நான் இதெல்லாம் வீடியோ கொடுக்குறேன், சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த புக்கில் கண்டென்ட்டை வாங்கி படிங்க. ஸோ நான் படிக்கும்போது இந்த கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் முடிச்சிடலாம். இன்னொரு புக்லெட் காட்டுறேன். இதோ பாருங்கள், இது வந்து டிஎன் செட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க டிஎன் செட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வால்யூம் 2 புக்லெட் யூஜிடிஆர்பி. இது வால்யூம் 2 புக்லெட். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3500 கொஷின்ஸ் கலெக்ஷன் இருக்கும், வால்யூம் 1 வால்யூம் 2 சேர்த்து. ஸோ இதில் வந்து ஓஆர் கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பேன் பாருங்கள், டியூவல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட்ரிஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஃபீஸபிள் இன்ஃபீஸபிள் சொல்யூஷனுடைய சாட்டிஸ்ஃபைங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் டியூவலர் கண்டிஷனில். ஸோ எல்லாமே இருக்குங்க. டி ஸ்டாட்டிக்ஸ், இசட் ஸ்டாட்டிக்ஸு, ஓகே, கம்பேரிங் டு வேரியன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஏ டு இசட் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஒரு கம்ப்ளீட்டு. ஸோ இது வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன், தமிழ்நாட்டில் உங்களுக்கு யாராலையுமே இது போல் ஒரு கொஷின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். 6000 கொஷின் கலெக்ஷன்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். நீங்கள் சூப்பராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக போஸ்டிங் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கையில் போஸ்டிங் 100% சொல்லுவேன். ஓகே, வெறுமனே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு படிக்காமல் இருக்கக்கூடாது, படிக்கணும். அதுக்கான வீடியோஸும் நான் ரெகுலராக கொடுப்பேன், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து டிஎன் செட்டுக்கான கண்டென்ட்டு. ஸோ டிஎன் செட்டுக்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் கொடுப்பேன். இதுக்கும் நான் வந்து எம்சிக்யூ புக்கில் ரெடி பண்ணிட்டு வரேன். டிஎன் செட்டு மேத்தமெட்டிக்ஸ்க்கு நிறைய பேர் எம்சிக்யூஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்பேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கங்க, எம்சிக்யூ புக்லெட்டையும் படிங்க. அடுத்து let x, t a metric space a point x naught in x a limit point of a அப்படின்னா every open ball around the center at x naught containing a point different from x. ஓப்பன் அதாவது லிமிட் பாயிண்டான அர்த்தம், அந்த பாயிண்ட்டை சுற்றி வரைகிற ஓப்பன் பாலோடைய இன்டர்செக்ஷன் வித் ஏ வந்து இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கணும். அது வந்து எக்ஸ் நாட்டை இந்த எக்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட், இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் மாடி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்ப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. bounded is compact is bounded is compact, closed is bounded, open is bounded. இது எல்லாமே ஃபால்ஸ். இது மட்டும்தான் ட்ரூ. காம்பேக்டாக இருந்தால் அது பவுண்டடாக இருக்கும், ஏன்னா காம்பேக்ட்ன்றது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். நெக்ஸ்ட், let x, t be a metric space if a sequence has 2 distinct limit points இருக்குது அப்படின்னா தென் என்னவாக இருக்கும், ஸ்பேஸ் இஸ் காம்பேக்டாக, ஸ்பேஸ் இஸ் இன்கம்ப்ளீட்டாக, அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் நாட் வெல் டிஃபைன்டாக, இம்பாசிபிள் இன் மெட்ரிக் ஸ்பேஸாக. ஸோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட் வந்து யூனிக்காக தான் இருக்கணும். ஓகே, அப்போ இம்பாசிபிள் இன் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்றது ட்ரூ. அடுத்து, லிமிட் ஸ்பான்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆல்வேஸ் யூனிக். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ட்ரூஸ் த டிஸ்கிரிட் டோபாலஜி. ஆக்சுவலாக டிஸ்கிரிட் மெட்ரிக் இது டோபாலஜியில் டிஸ்கிரிட் மெட்ரிக் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அது டோபாலஜி அப்ஸ்ட்ராக்டில் பேசுவோம், இது நார்மலாக நம்ம டிஸ்கிரிட் மெட்ரிக்கில் பேச போகிறோம். டி ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ், இது வந்து யூஷுவல் மெட்ரிக்கை ஃபாலோ பண்ணும். இது ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் மெட்ரிக். டி ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 1 மாட் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் மெட்ரிக். அப்போது டி ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு 0 when x equal to y 1 is otherwiseன்றது கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட், a subset A of a matrix space nowhere dense இருந்தால் interior of A closure வந்து empty. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். nowhere denseக்கான டெஃபினேஷன். let x, t be metric space and y, rho be a metric space. ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸஸ் இருக்குது. a function f from x to y continuous at a point x naught இருந்தால் நமக்கு தெரியும் என்னது, inverse image of open set containing f of x naught is open. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். பாயிண்ட் அட் எக்ஸ் நாட்டோட இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் பார்க்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை கண்டெயின் பண்ணுற எந்த ஒரு ஓப்பன் செட்டோட இமேஜும் வந்து என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அதாவது ஸோ இது எக்ஸு ஒய், இது எக்ஸ் நாட் அப்படின்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். இங்கே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். இதை கண்டெயின் பண்ணுற எந்த ஒரு ஓப்பன் செட்டோட இன்வெர்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஓகே, வெறும்னே ஓப்பன் செட்டு, இங்கே இருக்கிற எல்லா ஓப்பன் செட்டுக்கும் அது ஓப்பன் கிடையாது, மைண்டில் வச்சுக்கணும். இந்த எக்ஸ் நாட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டெயின் பண்ணி இருக்கிற ஓப்பன் பாலோட இன்வெர்ஸ் இமேஜ் ஓப்பனாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் தப்பாக இப்போ புரிஞ்சுப்பீங்க. இன்வெர்ஸ் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் தானே அப்படின்ட்டு சிஏ டிக் பண்ணுவீங்க, கிடையாது. இங்கே எக்ஸ் நாட்டை கண்டெயின் பண்ணியிருக்கிற ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோடைய ஓப்பன் செட்டை இன்வெர்ஸ் இமேஜ் பார்க்குறீங்க, அது ஓப்பனாக இருக்கும். அடுத்து, எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் தான்.
கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்னா இஃப் ஒன்லி இஃப் நவாக இருக்கும். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்டு. ஸோ கண்டினியூஸ் மேப்போடைய இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் நவாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓப்பனில் மட்டும் கரெக்டாக பார்த்து அடிக்கணும். நீங்கள் மான்னு கண்டமணிக்கு அடிச்சிடக்கூடாது. ஓப்பனில் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் R to R டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 when x is rational, 0 when x is irrational அப்படின்னா இட் இஸ் நோவேர் கண்டினியூஸ் மேப். இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், நோவேர் கண்டினியூஸ். டிரிச்லெட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது வந்து நோவேர் கண்டினியூஸ் மேப்பு ஆர் இண்டிகேட்டர் மேப்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து a function f from x to y between a metric space continuous if and only if நவாக இருக்கும். preserve the limit of the sequence தான். ஆமாம், xn converges to x இருந்தால் f of xn converges to f of x. ஸோ பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸை ப்ரிசர்வ் பண்ணும். அடுத்து let x, d be a metric space, f is a map from x to R continuous. If a is a subset of x is compact and the f of a is compact. Continuous image of compact set is compact. ஸோ ஒன்ஸ் காம்பாக்ட் இருந்தால் அது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது இங்கே ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் which of the following statement is true? ஸோ continuous function preserve the limits, continuous function preserve the compactness, continuous function preserve the openness. ஸோ ஃபால்ஸ் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓப்பன்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஓப்பன்ஸ் பிளைண்டாக நீங்கள் அடிக்கக்கூடாது. இது வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்றது சி மட்டும்தான். ஸோ கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ் ஓப்பன்னஸ்னால் எல்லா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்டும் ஓப்பன் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு ஒன்று, இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அப்படி அந்த கேஸுமே உங்களுக்கு நாயிடும், இந்த இடத்துல உள்ளே உட்காரும். ஸோ இங்கே ஃபால்ஸ்னு வரும்போது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ் த ஓப்பன்னஸ்ன்றது இங்கே ஃபால்ஸ். பாருங்கள், இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நீட் நாட் பி ஓப்பன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய ஓப்பன் செட், ஒரு கன்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய ஓப்பன் செட் ஓப்பன் ஆகணும் அவசியம் கிடையாது. அடுத்து இஃப் எஃப் இஸ் எ மேப் ஃப்ரம் R to R பி டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mod x. இது வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேர். mod x ஓட கிராஃப் நமக்கு தெரியும், இப்படி இருக்கும். இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எவ்ரிவேர். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இஃப் f, g is a map from x to R continuous at x0, which of the following not necessarily continuous? f by g, g of x0 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் உங்களுக்கு மேப் கண்டினியூஸ். மற்றதெல்லாம் ப்ராடக்ட்டு சம்மு மேக்ஸிமம்லாம் கண்டினியூஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இடத்துல நீங்கள் டிக் பண்ணணும். இது வந்து நாட் நெசசரிலி கண்டினியூஸ். ஜியோட ஃபங்க்ஷனுடைய வேல்யூ x0க்கு சொல்லவே இல்லை, அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேபி ஃபெயில்ஸ் இஃப் g of x0 is 0வாக இருக்கும்போது. ஃபங்க்ஷன் f from x to y is discontinuous x0 இருக்குது அப்படின்னா ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், அன்டிஃபைன்ட் ஆகலாம். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கலாம், அன்டிஃபைன்டாக போகலாம். லிமிட் எக்ஸிஸ்டாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் எனி ஆஃப் தி அபோ, நீ எது வேணாலும் டிஸ்கன்டினியூட்டிக்கு கான்செப்டாக எடுத்துக்கலாம். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் அன்டிஃபைன்டு, லிமிட் எக்ஸிஸ்ட் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ் நாட், எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ், எஃப் இஸ் அ மேப் கண்டினியூஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் இஸ் அ சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஹோல் க்ளோஷர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் கொடுக்குற வீடியோஸ் ரெகுலராக கவனிக்கணும். அதே போல் அந்த எம்சிக்யூ புக்லெட்டை ஃபாலோ பண்ணணும். வீடியோவில் கொடுக்குறது என்னென்னா ப்ரெசென்ட் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பேன். அதே போல் அந்த புக்லெட் இருக்கிற வீடியோ கலெக்ஷன்ஸும் 1 by 1 போடுவேன். ஓகே ஃபைன். ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு டாபிக் வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன். நம்மளுக்கு 110 டேஸ் இருக்குது எக்ஸாம் நடத்தி முடிக்கிறதுக்கு. அந்த 110 நாள் நம்ம கண்டென்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், சிலபஸை முடிச்சு தர போகிறேன். ஸோ இந்த 3 புக்கு எம்சிக்யூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ. ஓகே, ஸோ வேணுன்றவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.